கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். கேமரூன் கிரீன் கிட்ட இருந்து சத்தியமா இந்த ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. உண்மையாலுமே ஹேட்ஸ் ஆஃப். அதை தாண்டி வெஸ்ட் இண்டீஸ் பிளேயருக்கும் நம்ம ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். ஆக்சுவலா அவருக்கு கோவிட் என்னதான் ஆச்சு, திடீர்னு இந்த மேட்ச் உள்ள வந்ததுக்கான ரீசன் என்ன, ஆக்சுவலா இது சட்டப்படி சரியா இல்ல மறுபடியும் அவர் வந்துட்டு ரெஸ்ட் செய்யப்படுவாரா, என்னதான் நடக்குது டீமுக்குள்ள, கேமரூன் கிரீன் ஆர்சிபிக்கு ரிட்டர்ன் ஆவாரா அப்படிங்கிற எல்லாத்தையும் டீடைல் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் 2 வீடியோ சம்திங் என்னமோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ கேமரூன் கிரீனோட கோவிட் அப்டேட் கண்டிப்பாக ஒரு 30 நாள் ஆகும் கியூர் ஆகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் தான் உள்ள வருவாங்க. ஆக்சுவலாக இது ஒரு டெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறதுனால வெஸ்ட் இண்டீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பரவாயில்ல அவர் வந்துட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி விளையாடட்டும், ஒரு பால் டச் பண்ண போகிறது கிடையாதுல்ல, நம்மகிட்டே வந்துட்டு கம்யூனிகேட் பண்ண போகிறது கிடையாதுல்ல, ஒரு டிஸ்டன்ஸ் தள்ளியே நிற்கட்டும், கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 2 மீட்டர் 3 மீட்டர் இடைவெளி விட்டு நிற்கட்டும், எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் டீம் சைட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது கேட்டதுக்கு அப்புறம் கேமரூன் கிரீன் என்ன முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஸோ கூட இருக்கிற மேனேஜ்மெண்ட் கிட்ட கேட்டிருக்காரு, ஓகே நான் விளையாட்டுமா, ஸோ உள்ள வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி ஃபோன் மூலியமா வந்துட்டு தொடர்பு கொண்டிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களும் நீங்கள் ப்ளே பண்ணலாம், இது டெஸ்ட் மேட்ச் தான், லாங் இன்னிங்ஸ் ஆட போறீங்க, அண்ட் பாலை நீங்கள் கையில் தொட போகிறது கிடையாது, ஒன்லி பேட்டில் தான் அடி ஆகணும், ஸோ பாலை நீங்கள் கையில் தொட போகிறது கிடையாது. அதை தாண்டி உங்களுக்கும் பிளேயர்ஸுக்கு நடுவில் ஏகப்பட்ட கேப் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் யாரும் வந்து நிற்க போகிறது கிடையாது, நீங்கள் பேட்ஸ்மேன் கூட ஹேண்ட் ஷேக்கும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கடைபிடிக்கிறீங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னா நீங்கள் போய் ஆடலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே எனக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லை, நான் பிளேயர்ஸ் கூட வந்துட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவேன், உங்களை டச் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இன்னும் அவருக்கு கோவிட் 100% கியூர் ஆகலைங்க. ஸோ இருந்தாலும் அந்த மனுஷனை பாராட்டி ஆகணும். எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே இருந்துக்குவாங்க. ஆனால் கேமரூன் கிரீன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இல்லை நான் மூவ் பண்ண தான், ஸோ வந்துட்டு பயிற்சி பண்ண தான் என்னுடைய அந்த இம்யூனிட்டி சிஸ்டம் அப்படிங்கிறது வந்துட்டு பூஸ்ட் ஆகும், ஸோ நான் அதுலேருந்து சீக்கிரம் ரெக்கவர் ஆகி வெளியில் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. இது சாதாரண விஷயமே கிடையாது, ரொம்ப 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 பெரிய விஷயம், கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். என்ன ஒரு மனுஷனுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி கேமரூன் கிரீனை பற்றி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கலாம். என்னன்னா அவருக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, ரொம்ப பெரிய விஷயம், சாதாரண விஷயம் இல்லை, 12 வயசுலேயே இறந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதை தான் அவரும் சொல்லியிருக்காரு. ஃபேமிலி அப்படித்தான் நினச்சாங்க, 10 வயசு வரைக்கும் பார்த்துக்கலாம், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் கடவுள் புண்ணியத்தால் அவர் பொழைச்சாரு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ இப்போவும் பார்த்தோம் அப்படின்னா மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது நடக்க போது, மேபி இந்த இயரில் எப்போ வேணாலும் நடக்கலாம். அப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில போராடிட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்துட்டு உயிர் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு. அதுலேயே ரொம்ப கஷ்டமான ஃபீல்டான, மோஸ்ட் எனர்ஜி வந்துட்டு லூஸ் பண்ணக்கூடிய ஃபீல்டான கிரிக்கெட்டை வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதே பெரிய விஷயம். இதுக்கு நடுவில் அவருடைய தைரியத்தை பாருங்க. இப்போ கோவிட் வந்துச்சு அப்படின்னா இம்யூனிட்டி சிஸ்டம் ரொம்ப டவுன் ஆயிடும். ஸோ ரொம்ப சோகமாக இருப்பாங்க, ஒரு ரூமில் தனிமையாக இருப்பாங்க. எனக்கு தனியாக இருக்கிறதுக்கெல்லாம் பிடிக்காதுங்க, ப்ளீஸ் என்னையும் சேர்த்திக்கங்க, நான் வந்து ஆடுறேன், எனக்கு ஆட தான் வந்துட்டு மறுபடியும் அந்த கோவிடும் போகும், என்னோட இம்யூனிட்டி சிஸ்டம் வந்துட்டு பூஸ்ட் ஆகும், ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. உண்மையாலுமே எந்த அளவுக்கு நம்ம கிரீனை பாராட்டி ஆகிறோமோ வெஸ்ட் இண்டீஸ் டீமை அந்த அளவுக்கு நம்ம பாராட்டி ஆகணும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை தயவு செஞ்சு கிரீன் உள்ள வந்திருந்தா நாங்கள் விளையாட மாட்டோம், அவருக்கு கோவிட் இருக்கு, எங்களுக்கு பரவிடுச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லலைங்க. அதுக்கு பதிலாக நேர்மாறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பரவாயில்லைங்க இதெல்லாம் வந்துட்டு தள்ளி போடுற விஷயம் கிடையாது, ஒரு காலத்தில் 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு மிகப்பெரிய விஷயமா இருந்துச்சு, பயந்துட்டு இருந்தோம், இப்போ எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட் இருக்கு, எப்படி விளையாடணுங்கிற விஷயம் தெரியும், நம்ம யாருமே அவர்கிட்ட போய் கட்டி பிடிச்சிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு எல்லாம் விளையாட போகிறது கிடையாது, அவர் தாராளமாக உள்ள வந்து விளையாட்டும், அவருக்கும் நல்ல விஷயம் தானே, எப்பவுமே ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கு. ஸோ இந்த மாதிரி வெளியில் வந்தால் கூட பரவாயில்ல, ஸோ அவர்னால வந்துட்டு எனர்ஜி பூஸ்ட் பண்ண முடியும், அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பவர்ஃபுல்லாகவும் இருக்க முடியும், ஸோ சீக்கிரம் அந்த நோயிலேருந்து வெளியில் வர முடியும், எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, ஸோ அவருக்கு ஓகேனா வந்து விளையாட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நேற்று நைட்டு சில விஷயங்கள்லாம் வந்துச்சு, அதாவது விளையாட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஃபேக்குன்னு நினைச்சோம். ஆனால் இன்னைக்கு மார்னிங் மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து வெஸ்ட் இண்டீஸ் சைட்லேருந்து அந்த தகவலுக்கு அப்புறம் தான் தெரியுது, இல்லை அவர் விளையாடுறாரு அப்படிங்கிற விஷயம். ஸோ அதுக்கப்புறம் உண்மையாலுமே அவரை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க, வெஸ்ட் இண்டீஸ் டீமையும் பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேஷனல் ஆந்தம் பாடுறக்க எல்லா டீமும் வந்து நெய்யும் போது பார்த்தோம் அப்படின்னா அவர் மட்டும் ஒரு 2 மீட்டர் 3 மீட்டர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நின்றுட்டு இருந்தாரு. உண்மையாலுமே அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ டீம்மேட்ஸுக்கு எந்த விதமான விஷயமும் பரவேறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் மெயினாக இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்துட்டு போடுறாங்க, ஸோ வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. இதில் கிரீன் ஓவர் போட மாட்டாரு அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ வரைக்கும் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 4 பேர் தான் ஓவர் போட்டிருக்காங்க. அதில் கிரீனுக்கு ஓவர் கொடுக்கப்படவில்லை. பிகாஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மேபி பாலை அவர் டச் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஏன்னா பாலில் வந்துட்டு அந்த எச்சையே தொடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அந்த பாலை டச் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸோ அந்த வந்துட்டு நிறைய துடைக்கணும், ஏகப்பட்ட வேலை இருக்குது. ஸோ கிரீன் கிட்ட மேக்ஸிமம் பால் போகாத மாதிரி பார்த்துக்குவாங்களா, இல்லை ஃபீல்டிங்கில் அவர் இருக்க மாட்டாருன்னு தெரியல. நான் ஸோ ஃபீல்டுலேயும் மேக்ஸிமம் அவரை பார்க்கலன்னு தான் நினைக்கிறேன். ஸோ மேபி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பேட்டிங் மட்டும் வந்து ஆடிட்டு போவார் அப்படிங்கிறது தான் ஸோ எனக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. மேபி பவுலிங்லையோ ஃபீல்டிங்லையோ அவரை பார்க்க முடியாது. யாராவது ஃபீல்டிங்கில் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கப்பா, எனக்கு ஸ்வாரா தெரில ஃபீல்டிங்கில் நின்னாரான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபீல்டிங்னா கண்டிப்பாக பால் எடுத்து த்ரோ பண்ணி ஆகணும். ஸோ இது எல்லாமே பார்ப்பாங்க. ஏன்னா இது
வந்துட்டு தொற்று வந்துட்டு எப்படி பரவு அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருமே தெரியும். ஒரு பொருளை நம்ம தொடரோம்னா அதே பொருளை வேற யாராவது தொடும்போது அவங்களுக்கு பரவும். ஸோ பாலை தொடரதோ த்ரோ பண்ணுறதோ இவர் சைடில் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. மேபி பவுலிங்கில் வெளியில் கொண்டு பேட்டிங் மட்டும் உள்ள வந்து ஆடுற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். சப்போஸ் யாராவது ஃபீல்டிங்கில் பார்த்துருந்தீங்கன்னா வந்துட்டு தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நியூஸ். ஆனால் நான் இதை பற்றி பேச வரல, மெயினாக ஒரு விஷயத்தை பற்றி பேச வந்திருந்தேன். ஆக்சுவலாக போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஒரு 30 நாள் கியூர் ஆகும், ஐபிஎலுக்கு முன்னாடி வந்துட்டா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. பொய் சொல்லாதடா, இன்னைக்கு மேட்ச்லேயே வந்துட்டாரு, நீ வந்துட்டு உருட்டுற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக இது வேற, ஐபிஎல் வேற. இது வந்துட்டு அங்கே நடக்கக்கூடிய ஒரு மேட்சுங்க, டெஸ்ட் மேட்ச் அவ்வளோதான். ஆனால் ஐபிஎலுக்கு இவர் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணணும். ஸோ ஃப்ளைட் வந்துட்டு சின்ன ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ இதுக்குள்ளே ஏகப்பட்ட பேர் வந்துட்டு பயணிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு காற்று மூலமாக பரவக்கூடாது. ஸோ இதுக்கு எல்லாமே பயோ பபுள்லாம் ஃபாலோ பண்ணி இவருக்கு பியூராக குணமானதாக ஃப்ளைட்டை வந்துட்டு உள்ள அளவு போடுவாங்க. அதே மாதிரி ஐபிஎல்ங்கிறது மாசக்கணக்காக எல்லாருமே ஒரே ரூமில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். தனித்தனி ரூம்ஸ் கொடுப்பாங்க தான். ஸோ பட் இருந்தாலும் ஒரே பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணி போகணும் இல்லையா? ஒரு சென்னையில் மேட்ச் ஆடுறாங்க, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மும்பை வராங்க அப்படிங்கும்போது ஸோ பஸ் டு பஸ் ட்ராவல் பண்ணணும். இவருக்கு மட்டும் தனி பஸ் இருக்காரு, எல்லா பிளேயரும் ஒரே இடத்துல தான் வருவாங்க. ஸோ இவருக்கும் தனியாகலாம் போட முடியாது. ஏன்னா கண்டிப்பாக ரூமில் தங்கும்போது ட்ரெஸ்ஸிங் ரூமை ஷேர் பண்ணும்போது எப்படியோ ஒன்று இருந்தது ஆகணும். ஸோ அதனால பியூராக குணமானதான் வந்துட்டு விளையாட முடியும். ஆனால் இது தெரியாத நிறைய பேர் இந்த மேட்சுக்கே வந்துட்டாரு, நீ புழுகாத ப்ரோ, ஸோ ஐபிஎலுக்கெல்லாம் வராமல் இருக்க மாட்டார், ஐபிஎல் இதே மாதிரி ஆடுவார்னு சொல்கிறீங்க. ஆடுவார் தான், ஆனால் கியூர் ஆனாதான் ஆடுவாரே தவிர இந்த மாதிரி கோவிட் இருந்தாலும் தள்ளி நில்லாம் ஆட மாட்டார், உள்ள அளவே பண்ண மாட்டாங்க. முதல்ல அவருக்கு ஃப்ளைட்டே கிடைக்காது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணேன். ஸோ கிரீனை பொறுத்த வரைக்கும் இப்போ டெஸ்ட் மேட்ச் ஆடுறாரு, முழுசாக குணமானாதான் ஐபிஎலுக்கு வருவார் அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ கிரீனுடைய இந்த ஒரு தன்னம்பிக்கை, இந்த ஒரு உறுதியான மனசை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சின்ன வயசுலேருந்து அந்த பையன் கஷ்டத்தை பார்த்துருந்தாலும் வெறித்தனமாக ஆடுறான், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அவருடைய டெடிகேஷன் லெவல் பற்றி சொல்லுங்கள். ஸோ தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைஞ்சிருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.